ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜயும் பிரபாவும் ரூமில் இருக்காங்க. அப்போ அனாமிகா வந்து நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் என் முன்னாடி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே பாயை விரித்து படுத்துடுறாங்க. உடனே விஜய்க்கு வந்து டென்ஷனாகி ரூம்பை விட்டு வெளியே போயிடுறாரு. பிரபா வந்து பெட்டில் படுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கோடீஸ்வரியோட ஹஸ்பண்டும் கௌதமும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அம்மா வீடியோ காலில் வா உன் புருஷன் பண்ணுறதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ உண்மையை உளர வராரு. அப்போ கரெக்டாக சித்ராதேவி வந்து வாடான்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி என்ன மன்னிச்சிருமா மாப்பிள்ளை வாயால் உண்மையை வர வைக்கலான்னு பார்த்தேன் எனக்கு முடியாது அவங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னைக்கா மாட்டதான்ப்பா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. சித்ராதேவி நேராக ரூமுக்கு கௌதம் இழுத்துட்டு வந்து எதுக்குடா நீ உண்மையை உளர பார்த்த, அவர் வேற ஃபோனை வேற எடுத்து வச்சிருந்தாரு, ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சு தொலைச்சிருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் சூர்யா வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க. அப்போ மகா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கௌதம் தான் தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் அதை நம்மளால் நிரூபிக்க முடியாமல் போயிடும் போலுக்க, நாளைக்கு வேற வளகாப்பு இருக்குது, சித்ராதேவி சித்தி வந்து இதில் ஏதாவது ஏடா கூட பண்ணுவாங்க, அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகாவை மடியில் படுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுத்து தூங்குறாங்க. அடுத்த சீனில் கோடீஸ்வரி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து கூப்பிடும்போது நம்ம ஐஸ்வர்யா கூப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டி அடித்து எந்திக்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு தூக்கமே வரல, நான் உன் கூடவே படுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. அம்மா நான் முந்திலாம் செஞ்சதை நினச்சிட்டு நீ எதுவுமே ஃபீல் பண்ணாதம்மா, நான் தெரியாமல் உங்கள் மனசெல்லாம் நோகடிச்சிட்டம்மா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ எதுக்கிட்டே நீ பேசிகிட்டு இருக்க, பேசாமல் படு அப்படின்னு சொன்ன உடனே கோடீஸ்வரி மடியில் படுத்து அவங்களும் தூங்கிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.